கிருணிகா வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள செருப்பாலை அடிச்சு ஓட செருப்பால் அடிச்சவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாத இந்த அருண் சித்தார்த் இங்க வந்து எங்கட மக்கள்ல அவர் மாடுபிட பார்க்கிறார். உண்மையாகவே துணிவுள்ள ஒரு ஆம்பளையா இருந்தால் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள் நீ வந்து அந்த வேலுப்பிள்ளை பிரபாரனை பற்றியோ சொல்லிப்பார் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் பச்சிளம் குழந்தைகளை சிந்து பாத்தில் தோண்டி எடுக்கின்றார்கள். இதை முற்றுமுழுதாக இலங்கை அரச படைகள் தான் செய்திருக்கின்றது என்பது அப்பட்டமான உண்மை. தங்களுடைய உயிரை பாதுகாக்க சிங்கள தேச கட்சிகளால் ஏவிவிடப்பட்ட இந்த அரச படைகளை எதிர்த்து போரிட்டவர்கள் தான் தமிழ் போராளிகள். விடுதலை புலிகளும் அப்படித்தான். அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்களே, யாழ்ப்பாணத்தில் பச்சிளம் குழந்தைகளை சிந்து பாத்தில் தோண்டி எடுக்கின்றார்கள். இதை முற்றுமுழுதாக இலங்கை அரச படைகள் தான் செய்திருக்கின்றது என்பது அப்பட்டமான உண்மை. மிகுந்த நம்பிக்கையோடு அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் ஆட்சியில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற தமிழினத்துக்கு உண்மையாக நேர்மையாக நடப்பவராக எமது ஜனாதிபதி இருப்பாராய் இருந்தால் பொறுப்பு கூறலை இந்த அரசு செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கியது தங்களது உயிர்களை பாதுகாக்கத்தான் என்பதை கடந்த 10 வருடத்துக்கு முன்பதாக லசந்த விக்ரமசிங்க, தம்பிராஜா, ராஜித சேனரத்ன, பாய்ஸ் முஸ்தபா, இன்னொரு அமைச்சர் 4 பேரும் கலந்து கொண்ட வேதாவ நிகழ்ச்சியில் அந்த உண்மை நிலையை நான் வெளிக்கொணர்ந்திருந்தேன். அதே போல இளைஞர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றுகின்ற நோக்கத்தில் தான் ஆயுதம் தூக்கினவர்கள். அதுதான் தமிழினத்துக்கான பயணமாக மாற்றமடைந்து ஒரு பெரியதொரு போராட்டம் ஈழதேசத்தில் நடந்து இன்றைக்கு விடுதலை புலிகள் தங்களது ஆயுதத்தை மௌனித்திருக்கின்றார்கள். ஆகவே எப்படி அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காவின் சகதோழர்களை இந்த சிங்கள தேச கட்சிகள் ஈவிரக்கமில்லாமல் கொன்றொழித்தார்களோ அதே போலத்தான் அதே கட்சிகள் எமது இலங்கை மக்களை கூறு போடுவதற்காகவும் பிரித்தாளுவதற்காகவும் நன்கு திட்டமிட்டு தமிழர்களையும் சிங்களவர்களையும் வேறு திசைகளில் நடைபயில வைக்க முயன்று இன்றைக்கு தோற்றுப்போய் இருப்பதுதான் அனுரகுமார திசநாயக்கா அவர்களின் அளப்பரிய வெற்றி. சிந்து பாத்தியில் 40க்கு மேற்பட்ட உயிர்கள் படுகொலை செய்திருப்பது வெளிக்கொணர்ந்திருக்கின்றது. அங்கே சிறார்களின் பயணப்பைகள். இது 1996ஆம் ஆண்டு யுஎன்னினால் இலவசமாக வழங்கப்பட்டதாக ஒரு கருத்தொன்று இருக்கின்றது. எது அப்படி இருந்த போதிலும் இப்பேற்பட்ட ஒரு மனித அவலத்துக்கு நீதி கேட்டு தமிழினம் ஜனாதிபதி அவர்களின் வார்த்தைக்காக வசனத்துக்காக பொறுப்பு கூறலுக்காக எதிர்பார்த்திருக்கின்றது. இந்த முறை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடக்காத அந்த பொறுப்பு கூறலை நல்லாட்சி அரசு செய்யல, எந்த ஒரு சிங்கள தேச கட்சியும் செய்யல. ஆனால் நீங்கள் கட்டாயம் இந்த உண்மையை வெளிக்கொணர முழு மனதோடு உதவ வேண்டும். நீங்களும் ஒரு போராளிகளாக இருந்த நீங்கள் இந்த தேசத்தில் இலங்கை தேசத்தில் ஊழலுக்குள் பட்டு இலங்கை தேசத்தை நிர்மூலமாக்கிய இந்த சிங்கள தேச கட்சிகளுக்கு எதிராக மகிழ்ந்தொழுந்த சிங்கள தேச இளைஞர்கள் தான் நீங்கள். அதே போல தங்களுடைய உயிரை பாதுகாக்க சிங்கள தேச கட்சிகளால் ஏவிவிடப்பட்ட இந்த அரச படைகளை எதிர்த்து போரிட்டவர்கள் தான் தமிழ் போராளிகள். விடுதலை புலிகளும் அப்படித்தான். இரவு 12 மணிக்கு ஒரு பெண் ஆடை ஆபரணங்களுடன் கற்புடன் அச்சமின்றி போகின்ற ஒரு சூழ்நிலையை விடுதலை புலிகள் ஏற்படுத்தி இருந்திருந்தார்கள் என்றால் அங்கே தவறான மனிதர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அருண் சித்தார்த் அவர்கள் தங்களுடைய மாமன் மார் மூவரும் ஏன் விடுதலை புலிகள் கொலை செய்தார்கள் என்பதை கேட்கவோ பறையவோ அவர் பெறவில்லை. இப்படி பாலியல் வியாபாரம் செய்ய முற்பட்ட தவறாக எங்களது மக்களை அநியாயமாக எங்களது பெண்களை தவறான வழிக்கு எடுத்துச் செல்ல முற்பட்டவர்களைத்தான் தவறானவர்களை மட்டும்தான் விடுதலை புலிகள் சுட்டுக் கொன்றார்கள். அப்பேற்பட்ட தவறானவர்களை சுட்டுக் கொன்றதன் விளைவுதான்
இரவு 12 மணிக்கு ஒரு பெண் தட்டம் தனியாக ஆடி ஆபரணங்களுடன் அச்சமின்றி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார்கள். இன்றைக்கு பச்சை பொய்யை சிந்து பாத்தியில் நடந்திருக்கின்ற அந்த அவலத்தை மூடி மறைப்பதற்காக அருண் சித்தார்த் என்பவரை தேசிய புலனாய்வு களமிறக்கி விட்டிருக்கின்றது. அருண் சித்தார்த் என்பவர் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு எதிராக தன்னுடைய வஞ்சத்தை தீர்க்கும் நோக்கோடு தவறாக மக்களுக்கு அடையாளம் காட்ட முற்படுகின்றார். அவர் உண்மையாகவே கேவலம் கிருணிகா வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள செருப்பாளி அடிச்சு ஓடோட செருப்பாளி அடித்தவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாத இந்த அருண் சித்தார்த் இங்கே வந்து எங்கட மக்களில் அவர் மாடுவிட பார்க்கிறார். மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள், இளைஞர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். இளைஞர்கள் எல்லாம் அனைத்தையும் மறந்து அமைதியாக தங்கள் பாட்டில் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை தப்பித்தவரையும் தவறான பாதைக்கு அருண் சித்தார்த் அவர்களுடைய வசனங்கள் வார்த்தைகள் எடுத்து செல்லும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகின்றது. அருண் சித்தார்த் அவர்களே, உண்மையாகவே துணிவுள்ள ஒரு ஆம்பளையாயிருந்தால் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில், இளைஞர்கள் கூடியிருக்கின்ற ஒரு பிரதேசத்தில், மக்கள் கூடியிருக்கின்ற சந்தைகளில் நீ வந்து தமிழ் தேசிய தலைவராக உலகமெல்லாம் உள்ள மக்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றியோ தங்களது உன்னதமான உயிரை அர்ப்பணித்து இன்றைக்கு ஆகுதியாகிவிட்ட அந்த உத்தம போராளிகளை பற்றியோ சொல்லிப்பார் பார்க்கலாம். அப்பதான் தெரியும் நீ யார், தமிழ் மக்கள் யார் என்பது. கேவலமாக பணத்துக்காக இனத்தை விற்கின்ற, தமிழினத்தை சாதி பேசி கூறுபோட முனைகின்ற உன்னை போன்ற புலனாய்வாளர்களை தமிழ் தேசியம் என்றைக்கும் அனுமதிக்காது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்பேற்பட்ட அருண் சித்தார்த் தேர்தலில் இருந்து போட்டியிட்டு எத்தனை வாக்கு, 10, 20, 30 எத்தனை வாக்கு பெற்றவர்? இன்றைக்கு தமிழ் தேசியம் இங்கே என்ன மாதிரி இருக்கின்றது? சரி, உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசியம் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டதன் பின்பு என்ன நடந்திருக்கின்றது? இன்றைக்கு வர்த்தமானி அறிவித்தலை சரியாக கையாண்டு கனகீஸ்வரன் அவர்களின் தலைமையில் அதை உச்ச நீதிமன்றத்தில் ஊடாக வெற்றி பெற்றதற்கு தம்பி கற்றறிந்த சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு நன்றி கூறுகின்றது. அப்பேற்பட்ட சுமந்திரனை எமது இனத்துக்கு ஆளுமையுள்ள பலர் தேவைப்படுகின்றார்கள். அதேவேளை சுமந்திரன் இருக்கின்ற சில தவறுகளை தமிழ் தேசிய இனமாக நாங்கள் விமர்சிப்போம். அதை தமிழ் தேசிய இனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு சக்தியும் வந்து விமர்சிக்க இடம் தர முடியாது, இடம் தர மாட்டோம். ஆகவே சுமந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பரப்பில் இருந்து, தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து தவறான ஆளாக அடையாளம் காட்டி ராஜபக்ஷக்களோட இணைத்து பேச எவர் முற்பட்டாலும் அது வருந்தத்தக்க ஒரு விடயமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகிறது.